இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஆரோக்கியமான பாரம்பரியமான முருங்கைக்கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பறித்து எடுத்துக்கலாம். அந்த சின்ன சின்ன காம்பெலாம் இல்லாமல் பறித்து எடுத்து வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முருங்கைக்கீரையில் நம்ம பொரியல், சூப்பு, கூட்டு இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை பறித்து எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூனு, மல்லி 1 டேபிள் ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை 1 கொத்து, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். துவரம்பருப்பை நான் நல்லா கழுவிட்டு 2-3 டைமு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த செலவு எல்லாமே பச்சையாக கூட அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ பூண்டு ஒரு 6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், மிளகாய் 7 மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி அரைச்சோம்னாலும் நல்லாயிருக்கும், நம்ம பச்சையே அரைச்சாலும் நல்லாயிருக்கும். நான் வதக்கி அரைச்சிக்கிறேன். இது நல்லா வறுபட்டு வந்தோடனையும் தக்காளி 1 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். முருங்கைக்கீரையில் நம்ம பொரியல், சூப்பு, கூட்டு இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். நம்ம இப்போ அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். அது ரொம்ப நல்லா மணமாக வாசனையாக வீடே மணக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ தேங்காய் அரை மூடியில் பாதி தேங்காய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து லைட்டாக ஒரு வறுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் அயன் சத்து, கால்சியம் இது எல்லாமே இருக்குது. அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. ஆர்ட்டுன்னு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதோட தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு இது நல்லா திக்காகி வரும். அதனால் தண்ணியாட்ட கரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதை தாளித்து விட்டு கொதிக்க விட்டோம்னா குழம்பு ரொம்ப திக்காகும். ஏன்னா இதில் துவரம்பருப்பு சேர்த்திருக்கோம். அதனால் நல்லா தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு 1 டீஸ்பூனு, கருவேப்பிலை 1 கொத்து, காஞ்ச மிளகாய் 2 எல்லாம் சேர்த்து நல்லா வறுபட்டு வந்தோடனையும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ நல்லா வறுபட்டு வந்தோடனையும் நம்ம குழம்ப சேர்த்துக்கலாம். கலந்து வச்சோம் இல்லையா, அந்த குழம்ப சேர்த்துக்கிறோம். நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரையில் வீடே மணக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இடையில எடுத்து கலந்து விடணும், அடி பிடிக்காமல். இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்காகி வரணும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு நல்லா திக்காகி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா மணக்குது வீடு. இப்போ முருங்கை இலையை சேர்த்திக்கலாம். 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை. நம்ம போடையில் பார்த்தா அதிகமாக தெரியும், வெந்து வரையில் கரெக்டாக இருக்கும். குழம்புக்கும் கீரைக்கும் கரெக்டாக இருக்கும். நல்லா போட்டு கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நம்ம மூடியெல்லாம் போட தேவையில்ல. 2 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு முருங்கைக்கீரை அரைச்சி விட்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக மணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதத்துக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். பொரியல் கூட்டுன்னு சாப்பிடாதவங்க, சூப்லாம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.